ஹாய் guys, வெல்கம் டு கோவை காஸ். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்காங்க. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 days வெஹிக்கிள் விட்டுருந்தாங்க. A to Z எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். மெயினாக பார்த்தா ஆடியோ. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம 3-way காமன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆரோஸ்ல பிராண்டில். இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸர் ப்ளஸ் வந்து 5 channel லேம்ப் இன்க்ளூட் பண்ணி ஒரு ப்ரீமியம் அவுட் கொடுத்துருக்கோம். சைட பெக்கர் சீட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கேசிஎஸோட 2+1 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் வித் அட்ஜஸ்டபிளோட பேக் டபுள் ஃபோல்டிங் பண்ணி கொடுத்துருக்கு. டாப் பார்த்தீங்கன்னா ப்ராயர் பண்ணி சார்ஜிங் பாட்டு, அப்புறம் ஐபேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாசி ஒரு ஏன் டேப் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மானிட்டர் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக அதை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது. அங்கே தான் அக்சஸ் பண்ணணும். அதில் என்ன இருக்கோ அதுதான் வரும். ஆனால் நம்ம ஏன் இதை சூஸ் பண்ணி கஸ்டமருக்கு ஒரு ஐடியா கொடுத்தோம் இந்த மாதிரி டேப் வைக்கலாம் அப்படின்னு. இது இப்போ ஃபோனாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து வைஃபை எடுத்து அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் சிம் போட்டோன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 years வார்னிங். அதுவும் இல்லாமல் இது ஆண்ட்ராய்டு ஆட்டோவாக யூஸ் ஆகிறதுனால இது ரெண்டுமே இப்போ மானிட்டர் மாதிரி தான். இப்போ நம்ம இந்த வண்டிக்கு மெயினாக என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 5.1 ஆக்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஹெட் யூனிட் மோகோங்கிற பிராண்டில் அந்த ஹெட் யூனிட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு 3-way காம்பனன்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இந்த 3-way காம்பனன்ட்டுக்கு போஸ்ட் இல்லாமே நம்ம வந்து மிட்டு போட்டுக்கலாம். ஊஃபரு, மிட்டு, ட்வீட்ரு இந்த மூணுமே ஹைஸு லோஸு மிட்டு மூணுமே நம்ம அதிலே வர்றதுனால சென்டராகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு ஓவல் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸில் ஆர்எம்எஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா ரெஃபரன்ஸில் ஒரு ஓவல் சூஸ் பண்ணி பேக்கில் ரெஃபரன்ஸ் ஓவல் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆம்ப் ஒன்றும்ல. அப்போ அந்த ஆம்ப் வந்து ஒரு 5 channel லேம்ப் ஆன்கியோங்கிற பிராண்டில் 5 channel லேம்ப் ஒன்று ப்ளஸ் அதே ஆன்கியோங்கிற பிராண்டில் ப்ராசஸரு சப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி ஸ்பேசியஸான சப். அது குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. இப்போ அந்த சப் போட்டு இதில் வந்து ஃபைனலாக வந்து சிச்சா இதில் மெயினாக ஒரு விஷயம் இருக்குது. டியூனிங் அதுதான் மெயின். பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஈக்கோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 3-way காமன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ராசஸை போட்டு ப்ரீமியமாக நம்ம அவுட் கொடுத்துடலாம். அவங்க பேர் எங்கேருந்து வரீங்க? நாமக்கல் பக்கத்தில் ஜடமங்கலம். ஓகேண்ணா, எப்படி எதனால கேசிஎஸ் சூஸ் பண்ணீங்க? கோவை கார்ஸ்க்கு ஏன் வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஏற்கனவே வீடியோ பார்த்துருந்தேன், பிடிச்சிருந்துச்சு. வந்து பார்த்தேன், நேரில் வந்து பார்த்துட்டு பார்த்தேன், எல்லாம் நல்லா இருந்துச்சு, நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி 3-way ஆடியோ வந்து கேட்டேன், நல்லா பெஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. சரி ஓகேண்ணா, இப்போ உங்களுக்கு வந்து இதுவரை நம்ம பண்ணாத ஒரு விஷயம் நிறைய பண்ணியிருக்கோம். நிறைய ஈக்கோக்கு நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். பண்ண முடியாது சொன்னதெல்லாம் பண்ணியிருக்கோம். 3-way காம்பனண்ட்டுங்கிறது ஈக்கோக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு கான்செப்டாக இருக்குது. ஏன்னா காருக்கெல்லாம் நம்ம 3-way காம்பனண்ட் பண்ணி ஏன்னா அதெல்லாம் ரொம்ப க்ளோஸ்டு ஸ்பேஸ் ஜாஸ்தி. ஆனால் இங்கே ஓப்பன் ஸ்பேஸ் ஜாஸ்தி. ஏன்னா ஈக்கோ கார் கிடையாது, வேன். ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும்போது சரி ஓகே நல்லா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம். ஆனால் குவாலிட்டி எப்படி இருக்குது, ஆடியோ எப்படி இருக்குது? ஓகே, வீடியோவில் பார்க்குறாங்க, ப்ராசஸர் ஆட் பண்ணுறாங்க. ப்ராசஸருங்கிறது அது கரெக்டான டியூனிங் லெவலில் கொண்டு வந்துட்டோன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸ்பீக்கர் இருக்கா இல்லையாங்கிற டவுட் வந்துடும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்ட் எங்கெங்கேயோ கேட்குது. ஸ்பீக்கர் ஒரு இடத்துல ஆக்சுவலாக ஸ்பீக்கர் அங்கேயே இங்கே தான் இருக்குது. சவுண்ட் சென்டரில் கேட்கும், எல்லா பக்கம் கேட்கும். அது ஓகே, நல்லா பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறோம். இனி வர கஸ்டமர்ஸ்க்கு அதே மாதிரி தான் அண்ணன் சொன்ன மாதிரி இனிமேல் எல்லா ஈக்கோக்கு 3-way காம்பனண்ட் போகலாம். கஸ்டமர் வரும்போது 3-way காம்பனண்ட் புக் பண்ணிட்டு வந்துருங்க.